friends, welcome to Slo's Kitchen. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க செய்ய போறோம். இத நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பை பத்த வச்சிட்டு ஒரு ஃப்ரை பேனோ இல்ல கடாயோ அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 இப்போ இத சேர்த்திக்கலாம். அடுத்ததா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் 2 விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. அரை சைஸ் கொடமிளகாய் எடுத்திருக்கேன். இத பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத சேர்த்திடலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத சேர்த்திடலாம். காய்கள் எல்லாம் சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். நான் பொடி உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காய்கள் வதங்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமா வதங்கிடும். நம்ம வெஜிடபிள் சேர்த்து செய்யறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அடுத்ததா மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். திருப்பியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடியில பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல நான் எடுத்து வச்சிருக்க முட்டைகளை உடைச்சு ஊத்திக்க போறேங்க. நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்ததா மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமா பொடி உப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த காய்கறிகளை ஆட் பண்ணிடலாம். திருப்பியும் ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்க, முட்டை கலவை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு பனியாரம் சுடுற கல்லை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்ப கல்லு நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டை கலவையை ஒவ்வொரு குழியிலையும் ஊத்திடலாம். இப்ப மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பனியாரக்கல்ல ஊத்திட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான சுவையில சூப்பரா ஹெல்த்தியான முட்டை பணியாரம் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.